வேலூரில் உள்ள கோட்டைக்கு வந்துள்ளோம். இந்த கோட்டையின் முகப்பில் காந்தி சிலையும் இந்த நினைவு சின்னம் 1958ஆம் ஆண்டு பழங்கால நினைவு சின்னங்கள். தொல்பொருள் ஆய்வு தொடர்புக்கு நுழைவாயில் 2 பக்கங்களும் மிகப்பெரிய அளவில் தெப்பமாக உள்ளது. தெப்பத்தை சுற்றி கருங்கற்களால் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள கோட்டை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோட்டை அருகில் அகழி என்று சொல்லக்கூடிய நீர்நிலை உள்ளது. அதற்கு வெளியே பிரதான இடம் உள்ளது. கோட்டையை எதிரிகள் தாக்காத வண்ணம் அகழிகளை அமைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதில் மிதலை போன்ற வளர்க்கப்பட்டிருக்கலாம். மிக பிரம்மாண்டமான கற்களாலான வேலைப்பாடுடன் கூடிய நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. முழுக்க கருங்கற்களால் செய்யப்பட்ட நுழைவாயிலும் கோட்டையிலும் முழுவதும் கற்களாலே இந்த கோட்டை அமைக்கப்பட்டுள்ளது. மேலே விழும் மழைநீர் வெளியே வருவதற்கு ஆங்காங்கே நீர் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. மிக நுட்பமான வேலைப்பாடுடன் இந்த கற்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் அடி சுமார் 100 அடி நீளம் இருக்கும். உயரம் 20 அடி உயரம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதான் இது இந்த பழம் பெருசு.
2 அடி அகலத்தில் இந்த கோட்டை சுவர் மதில் உள்ளது. அகழிக்கு இடையில் ஒரு கோட்டை, அதற்கப்புறம் ஒரு கோட்டை அமைக்கப்பட்டுள்ளது. கோட்டையை காவல் காக்கும் படை வீரர்கள் நின்று கண்காணிக்கக்கூடிய இடங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. படை வீரர்கள் கோட்டை மதில் சுவர் சுமார் 5 அடி அகலம் இருக்கும் போல தெரிகிறது. இதேபோல இங்கிருந்து பார்த்தால் எதிரே ஒரு மலை தெரிகின்றது. அவ்வளவு எளிதில் எந்தவித எதிரிகளும் இந்த கோட்டைக்குள் வந்துவிட முடியாத அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வழியாக கோட்டைக்கு மேலே சென்றால் சுமார் 3 கிலோமீட்டர் சுற்றளவு இந்த கோட்டை அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இதை சுற்றி வந்தால் மறுபடியும் இந்த பாதையின் வழியாக வெளியில் வரலாம் என்று சொல்கிறார்கள். பாதி தூரம் நடந்தோம், அதற்கு மேல் நடக்க முடியாததால் திரும்பி வந்துவிட்டோம். அடுத்த வழியாக உள்ளே செல்கிறோம். அங்கு உள்ள அருங்காட்சியகம் இருப்பதாக சொல்கிறார்கள், அதை பார்க்க வேண்டும். மரம் 100 ஆண்டுக்கு மேலே இருக்கும், 150 ஆண்டுக்கு மேலே இருக்கும். எவ்வளோ பெரிய அகலமும். அருங்காட்சியகம் அங்கே போட்டிருக்கு. கோட்டைக்கு உள்ளேயும் காவலர் பயிற்சி பள்ளி, போலீஸ் ட்ரைனிங் இருக்குது. இந்த பக்கம் மசூதி செல்லும் வழின்னு போட்டிருக்கு. இந்த கோட்டையிலே அந்த பக்கம் கோயில் உள்ளது. மசூதியும் அருங்காட்சியகம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்க போய் பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய ஆலமரம் வருது. இந்த பக்கத்துலேயே 3 ஆலமரம் 4 ஆலமரம் இருக்குது. அந்த சைட்லேயும் மரம் இருக்குது. இடையில காவலர்கள் பயிற்சி எடுக்கிறது வந்திருக்கு. இந்த விளக்கு எங்கேயும் நம்ம பார்த்தீங்கன்னா லைட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு மாடலாக இருக்குது.
பழங்கள் பழுத்திருக்கு. நிறைய ஆலம்பழமாக இருக்குது. கீழே நிறைய வந்து கிடக்கு. கோட்டைக்குள்ள ஒரு கிணறு வேற இருக்கு. கிணற பார்க்க தண்ணியெல்லாம் கிடக்கு. சார் நிலை கருவூலம் செயல்பட்டு